மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. டாக்டர், இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டார்ட் யூர் ட்ரீட்மெண்ட். இல்ல அரவிந்த் சார், நீங்க கொஞ்சம் வெளியில. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அரவிந்த் சார், அது நான் தான் சொல்றேன்ல. ஓகே ஓகே அரவிந்த் சார், எதுக்காக கூப்பிடுறீங்க? டாக்டர், குயிக்கா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். டாக்டர், என்ன ப்ராப்ளம் அவளுக்கு? அரவிந்த் சார், சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க ஏதோ டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாட், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா சார், அவங்க இதைய பத்தி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சொல்லப்போனா அவங்க நேற்றுலேருந்து சரியா சாப்பிடலையா? ஆமா சார், அவங்க பாடி கண்டிஷனை பார்த்தா அவங்க சாப்பிடாம தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சரியா தூங்காம எதையோ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ் தான் அவங்களை இப்படி ஹெவி ஃபீவருக்கு தள்ளியிருக்கு. சரி, இப்போ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை சார், இப்போதைக்கு எதுவும் ஒரி பண்ணிக்கிற மாதிரி பிரச்சனை இல்லை. தென் அவங்களுக்கு ஏதாவது லிக்விட் ஐட்டமா சாப்பிட்றதுக்கு கொடுங்க. ஓகே டாக்டர். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே மேக்ஸிமம் சீக்கிரமாகவே சரியாயிடுவாங்க. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே அரேஞ்ச் சார், தேங்க்யூ. அப்படி எதை பற்றி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பா? ஒருவேளை எஸ்டர்டே பேசினேன்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாளோ? இருக்கலாம். எஸ்டர்டே நான் பேசினது ரொம்பவே தப்பு. என்னதான் நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் காத வார்த்தையில பேசினது என்னோட தப்பு. ஸோ தெரியாமலோ இப்போ உன்னோட நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேன். ஆனால் அதுக்காகலாம் உங்ககிட்ட என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. நான் உன்னை பேசின வார்த்தைகளை விட நீ எனக்கு கொடுத்த வழி ரொம்பவே பெருசு. அதை என்னைக்கும் என்னால் மன்னிக்க முடியாது. ஆனால் என்னதான் நீ ஒரு பக்கம் தப்பு பண்ணவளா இருந்தாலும் மறு பக்கத்துலேருந்து யோசிக்கும் போது உன் அம்மா தான் என் கணக்கு வராங்க. ஒரு ஆம்பளை இல்லாமல் ஒரு பொம்பளையா நின்று 2 பொண்ணுங்களை வளர்த்துருக்காங்க. அப்படியாப்பட்டவங்க என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், அதுக்காகவாது என்னோட கடமையில் நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு புருஷன் என்னை நம்பி ஒரு பொண்ணை ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்காகவாது என் கடமையில் நான் கரெக்டாக இருக்கணும். கடமைங்கிறது கடமையா மட்டும்தான் இருக்கும். எந்த ஜென்மத்திலையும் உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது. உனக்கும் எனக்குமான உறவு எப்போது வெறுப்போட விளிம்புல தான் இருக்கும். உன்னை பார்த்ததும் மண்ணாளிலே காதல் நெஞ்சில் வரவே இல்லை, எதிர்காற்றிலே குடை போலவே. சரி, இவ சாப்பிட்றதுக்கு ஏதாவது போய் எடுத்துட்டு வரலாம். மகேஸ்வரி அக்கா, டாக்டர் போய் ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படி வெளியே நிற்கிறது? இருக்கலாம், அரவிந்தே வரட்டும், என்னன்னு கேட்கலாம். ஷான், நீ எதுக்காக அரவிந்த் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். ஷில்லஜயா, அது வந்து அப்பாடி அரவிந்த் வந்துட்டியா? என்னப்பா என்னாச்சு? பவி நல்லா இருக்கால? நல்லா இருக்காமா. என்னப்பா அரவிந்த், எதனால திடீர்னு அவளுக்கு ஜுரம் வந்துச்சு? தெரியலமா, அவளுக்கு எஸ்டர்டே நைட்ல இருந்து ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கு. ஆனால் அவள் சொல்லாம இருந்திருக்கா. என்னப்பா நீயாவது கொஞ்சம். சாரிம்மா, என் மேலதான் தப்பு. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம். செலோச்சனா, சாரிக்கா. இல்லப்பா பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னும் பவி சாப்பிடலப்பா. அவளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு கேட்டியா டாக்டர்கிட்ட? கேட்டமா, அது சொல்லலாம் தான் வந்தேன். என்னப்பா என்ன சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க? அவன் நேற்றுலேருந்தே சரியா சாப்பிடலமா. ஸோ லிக்விட் ஐட்டமா கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி அப்பா, நான் போய் அவளுக்கு கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். அக்கா நானும் போறேன். சரிம்மா. அப்பாடி அரவிந்த், நிஜமாவே பவி நல்லா இருக்கால? மா, நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. சரிப்பா, அப்போ நீ எங்கேயோ கிளம்பி தானே இருந்த? நீ கிளம்பு, நீ உன் வேலையை போய் பாரு, நாங்கள் பார்த்துக்கலாம். இல்லைம்மா, நான் எங்கேயும் போகல, நானே அவளை பார்த்துக்கிறேன். அரவிந்த், இப்போ நீ என்னமோ சொன்னியே, என்னப்பா சொன்ன? நான் எங்கேயும் போகல, நானே அவளை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இல்லை அரவிந்த், உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ போ. மா, இதில் என்ன எனக்கு சிரமம் இருக்க போகுது? அதெல்லாம் அவளை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பாருங்க. இல்லைப்பா. மா, நான் தான் சொல்கிறேன்ல. சரிப்பா, ஏதாவது வேணும்னா அம்மா கூப்பிடு என்ன? அப்புறம் அரவிந்த், அவ ஆல்ரெடியே வீக்காக இருக்கா. ஸோ சாப்பாடை கொஞ்சம். புரியுதுமா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நீ உள்ள போய் பவி கூட இரு. சரிம்மா, அவளுக்கு கொஞ்சம் குயிக்காக ஃபுட் எடுத்துருவாங்க. சரிப்பா. சரிம்மா, அவள் தனியாக படுத்துருக்கா, நான் உள்ளே போகிறேன். நீ போப்பா. அப்பாடி மகேஸ்வரி அக்கா, இது நம்ம அரவிந்த் தானா? ஐயோ கலா, எனக்கே ஒன்றும் புரியாம தான் நானே நின்றுட்டு இருக்கேன். என்னக்கா, ஒரே நாளில் நம்ம அரவிந்த் இப்படி மாறிட்டான்? அதான் கலா, எனக்கும் ஒன்றும் புரியல. பவியோட பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுறவன் இன்னைக்கு பவியை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஆமாக்கா, இதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு சுத்தமா பிடிக்காது பவிய, எப்படி அவனே பாத்துக்கிறேன்னு சொல்றான்? ஒரு வேலை கலா, ஜெயா இருக்கால, அதுக்காக கூட பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவான். அக்கா, அரவிந்த் பேசுனதை பார்த்தா ஜெயாக்காக பேசுன மாதிரிலாம் இல்ல. அது மட்டும் இல்லக்கா, அரவிந்த் நீங்களும் பேசும்போது ஜெயா வசிங்க இல்லவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் நிஜமாவே தான் சொல்லியிருக்கான். அது எப்படி கலா, நேத்து வரைக்கும் ஒரு பொண்ணை வெறுத்துட்டு இருந்தவன் இன்னைக்கு அந்த பொண்ணை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். அதுதான்க்கா ஒன்றும் புரியல, இதுதான் இடிக்குது. என்னமோ கலா, அவன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல, பாத்துக்கட்டும். என்னக்கா, அவனையும் நம்பி விட சொல்றீங்களா என்ன? அப்படி சொல்லக்கலா, அவன் பாத்துக்கட்டும். ஆனாலும் நம்மளோட ஒரு கண்ணு பவி மேல இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதுக்கா. அரவிந்த் மேலேயும் ஒரு கண் வைக்கலாம். கண்டிப்பாக்கா. ஒரு வேலை இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நான் கும்பிட்ட தெய்வம் எனக்கு கைவில் இருந்தா அர்த்தம். கண்டிப்பா இது உண்மையா தான் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. இல்லக்கலா, உனக்கு நல்லாவே தெரியும் அரவிந்த நினைச்சு கவலைப்பட்ட அளவுக்கு நம்ம பசங்க யாரையும் நினைச்சு கவலைப்பட்டதில்ல. உனக்கே நல்லா தெரியும்ல கலா, அரவிந்துக்காக நான் ஏறாத கோவில்ல கும்பிடாத சாமி இல்ல. அப்படி இருக்கப்போ ஏதாவது ஒரு கடவுள் கண்ணை திறந்து பார்த்து என் பிள்ளையோட மனசை மாத்தினா போதும். கவலைப்படாதீங்கக்கா, கண்டிப்பா நம்ம பையன் மாறிடுவான். அந்த நம்பிக்கையில தான் கலா இப்ப வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன்.
கண்டிப்பா பவி அரவிந்தோட மனசை மாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. கண்டிப்பா பவி மாத்துவாக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். ம் இதன தலை இப்படி வலிக்குது, நான் எங்க இருக்கேன்? என்னது, எதனால என்னால அசையவே முடியல? இது என்ன, அரவிந்தோட பெட்ல நம்மள? அவர் வரத்துக்கு முன்னாடி எப்படியாவது எழுந்திரிச்சிடணும். நான் எப்படி இங்க வந்தேன்? அப்பா காலு, என்னது, எனக்கு ஏன் உடம்புலாம் இப்படி வலிக்குது? கடவுளே, அவர் வரத்துக்கு முன்னாடி நான் எப்படியாவது எழுந்திரிச்சாகணும். அம்மா, இப்ப எப்படி கீழே இறங்குறது? இப்படி காலு வலிக்குது. ஏய் பாத்து. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். ஏய் அரவிந்த், நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியல அரவிந்த். சாரி அரவிந்த், எனக்கு ரொம்ப பாடி பெயினாக இருந்துச்சா, அதனால தான் என்னால் இறங்க முடியல. நான் நிஜமாவே நடிக்கலாம் இல்லை அரவிந்த், ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்குது. என்னை விடுங்க, நான் வெளியில் போகிறேன். ஏய் நான் என்ன சொல்ல வரேன்? சாரி அரவிந்த், ப்ளீஸ் அரவிந்த், நான் தெரியாமல் தான் இங்கே வந்துட்டேன். எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. சாரி அரவிந்த், நான் வேணும்னா பெட்டை கூட க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன். தெரியாமல் தான் அரவிந்த், நான் எப்படி வந்தேன்னு சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை அரவிந்த். நான் பெட்டை வேணாலும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன். சின்னவா திடீர்னு இந்த அளவுக்கு பயப்படுறா? அப்போ எஸ்டர்டே. அரவிந்த், என்னை விடுங்க அரவிந்த், நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ க்ளீன் பண்ணிடுவேன். என்னை விடுங்க அரவிந்த். சாரி அரவிந்த், இப்போ கூட நான் உங்கள் மேலே வில்லணும்லாம் வில்லல. சத்தியமாக என்னால் முடியல அரவிந்த், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அரவிந்த். சாரி அரவிந்த், ப்ளீஸ் அரவிந்த், என்னை மன்னிச்சிருங்க. எதுவும் ஏய் இரு, இப்போ எதுக்கு இவ்வளோ பேனிக் ஆகுற? இல்லை அரவிந்த், நான் தெரியாம தான். தெரியும், உன்னை நான் தான் இங்கே கொண்டு வந்து படுக்க வச்சேன். ஆமா, உன்னை வந்து நான் பார்க்கும்போது நீ மயக்கத்தில் இருந்த. மயக்கத்துலையா? உனக்கு சிவியரா ஃபீவர் இருந்துச்சு. ஃபீவரா? எனக்கு எப்படி திடீர்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் டாக்டர் வர சொல்லியிருந்தேன். அதான் அவர் வரதுக்கு முன்னாடி. உனக்கு தெரியும்ல, வீட்டில் தான் இருக்காங்க. புரியுது அரவிந்த், நீங்கள் எதுக்காக பெட்டில் படுக்க வச்சிருப்பீங்கன்னு புரியுது. இப்போ நீ ஓகே தானே? நான் இப்போ ஓகே தான். என்னை விடுங்க, நானே எழுந்திரிச்சு போய்க்கிறேன். எங்கே போற? இல்லை, அது வந்து ரெஸ்ட் ரூம் போகணும். சரி வா, நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லை அரவிந்த், சாரி, இல்லை நானே போய்க்கிறேன், என்னை விடுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நீ வீக்காக இருக்கா, கீழே எது விழுந்துருவ. வா, நானே கூப்பிட்டு போகிறேன். இல்லை, நான் அவ்வளோலாம் வீக்கா இல்லை, நானே மேனேஜ் பண்ணிடலாம், என்னை விடுங்க. ஹேய் ஹரிஷார். இப்போ கொஞ்சம் நான் பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். சரி ஓகே, எழுந்திரி. ஏய் ஆ என்ன தனியாக போயிடுவல? நான் தனியாக போயிடுவேன். ஷோர்? யா ஷோர். சரி போ. ம் ம் ஆ ஏய் என்ன பண்ணுறீங்க? கீழே இறக்கி விடுங்க. ஏய் ஏதோ வீரவசனம்லாம் பேசினா தனியாக நடந்து போயிடுவேன்னு, இப்போ என்னாச்சு? இப்பவும் நான் சொல்கிறேன், நான் தனியாக நடந்து போயிடுவேன், என்னை முதல்ல கீழே இறக்கி விடுங்க. அதான் நீ நடந்து போன லட்சணத்தை நானும் பார்த்தேனே, சும்மா 8 நாளே அரடி விழுகிற மாதிரி போற. இல்ல, எனக்கு லைட்டா கால் பெயினா இருக்க மாதிரி இருக்கு, அதனால தான் லைட்டா தடுமாறிடுச்சு. நீங்க கீழே விடுங்க, நான் செவத்தை பிடிச்சிட்டு கூட நடந்துடலாம். ஷாரு நீ தானே? இல்ல, நீங்க கீழே விடுங்க, நான் எப்படியாவது நடந்து போய்ப்பேன், நீங்க என்ன கீழே விடுங்க. ஒண்ணுமே முடியலனாலும் இந்த சீன் போறதுல மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. இங்க பாருங்க, நான் ஒன்றும் சும்மா சீன்லாம் போட்டுட்டு இல்ல, நிஜமாவே எனக்கு மயக்கமா வருது, அதனாலதான். இல்லைன்னா நீங்க என்ன இறக்கி விடுங்க, நானே போய்க்கிறேன். ஷேய் இப்போ உனக்கு மயக்கம் வருதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அத ஒண்ணு நான் சீன் போறேன்னு சொல்லல. பின்ன மயக்கம் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சீன் காட்டிட்டு இருக்கல, நானே நடக்கிறேன்னு அததான் சொன்னேன். என்ன சீன் தானே போடுற? நான் ஒன்னும் சீன்லாம் போடல, அப்புறம் என்னால நடக்க முடியும், என்ன கீழே விடுங்க. பாரா என்ன பவி புதுசா இருக்கு இதெல்லாம் உங்ககிட்ட. இந்த நேரம் நான் உன்னை தூக்குனதுக்கு நீ சந்தோஷப்பட்டிருக்கணும், இதெல்லாம் தானே நீ ஆசைப்பட்ட. நான் கூட கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிட்டேன். ஏதோ மத்த நேரத்துலதான் கோவப்படுறாரு, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் கேரிங்கா பாத்துக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்ல. எப்படி பவி, இவ்வளவு பட்டதுக்கு அப்புறமும் நீ இவர்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கற? அந்த அளவுக்கு முட்டாளா இருக்க பவி நீ. ஹேய் உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன சந்தோஷமா தானே இருக்கா? ரொம்ப. அதான் உன் மூஞ்சிலே தெரியுது. என்ன போலாமா? தீபந்தம் போன்றவள்தான் தீபமென ஆகிவிட்டேன், புயலுக்கு பிறந்தவள்தான் தென்றலென. ஹலோ சக்தி சார். சொல்லுங்க கரண் சார். அந்த இளமாறன் ப்ராஜெக்ட் என்னாச்சு? அந்த ஆளோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் லாக் பண்ண சொன்னேனே, பண்ணியாச்சா? இல்ல சார், அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன? இல்ல சார், அந்த இளமாறனுக்கு யாராவது பசங்க எதுவும் இருக்காங்களா? இருக்காங்க, 3 பொண்ணுங்க.
சார் பொண்ணுங்க இல்லாம பசங்க இருந்தா சார் உங்களுக்கே தெரியும் ரூல்ஸ் என்னன்னு. கரண், எனக்கு நல்லா தெரியும் நீங்க எந்த பாயிண்ட்ல கேக்குறீங்கன்னு. ஆனா என்னாலும் சரி, அப்ப சொன்னதா இப்போ சொல்றேன். அந்த இளமாறனோட ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் லாக் பண்ணி தான் ஆகணும். ஆனா சக்தி சார், அது எப்படி சார் முடியும்? பசங்க இருந்தா கூட நம்ம ஏதாவது பண்ணலாம். ஆனா பொண்ணுங்கள என்ன கரண், அப்போல இருந்து பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு இருக்கீங்க. அவருக்கு பசங்களே இல்ல, பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? இல்ல சார், அவருக்கு 2வது கல்யாணம். ஸ்டாப் இட் கரண். அவரோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து ஒரு ரூபா கூட அவங்களோட 2வது ஒய்ஃப்க்கோ இல்ல பசங்களுக்கோ போய் சேரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? சக்தி சார், உங்களுக்கு நான் எதுவும் சொல்லணும் இல்ல, எனக்கு மேல இருக்கவங்க தான் நீங்க. உங்களுக்கு நல்லாவே ரூல்ஸ் தெரியும். சோ இந்த இடத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது சார். கரண், உங்களால பண்ண முடியாதுன்னா அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எதுக்காக இந்தியா வந்திருக்கேன்னு. ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டிஸ உங்களால மூவ் பண்ண முடியலன்னா நானே வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஆனா ஒன் திங், நாங்க இல்லங்கிற ஒரு தைரியத்துல அதை மூவ் பண்ணாம வேற யார் கையிலயே தூக்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும் கரண். அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு, இந்த சக்தியோட 2வது முகத்தை நீங்க பாப்பீங்க. புரிஞ்சுதா? சார் புரிஞ்சு சார். பிரபாகரன் போன கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க சக்தி. பிரபா, அந்த கரண் மேல ஒரு கண்ணு வை. ஓகே சக்தி, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு பிரபா, இப்ப நான் எந்த சுச்சுவேஷன்ல இந்தியா வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சோ உன்னை நம்பிதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன். அதுல இருந்து ஒரு சல்லி பைசா கூட வெளியில போக கூடாது. ஷியா சக்தி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வர வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே பிரபா, அந்த கரணை மட்டும் இல்ல, இளமாறன் மேலையும் ஒரு கண்ணு வை. அந்த ஆளோட சொத்து எப்படியில தான் இருக்குங்கிறது அவருக்கு இன்னும் தெரியாது. சப்போஸ் தெரிஞ்சா, இல்ல சக்தி அதுக்கு வாய்ப்பு இல்ல. சப்போஸ் தெரிஞ்சா, புரிய சக்தி, அந்த ஆள் என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் அவர் கைக்கு போகாது. ஷோரா சொல்றேன், கண்டிப்பா நீங்க வர வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் பொறுப்பு. இளமாறன், இப்பதான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஆட்டம் எப்படி எல்லாம் சூடு பிடிக்குங்கிறத நீ பார்க்க போற. சக்தி, அப்பாடி சக்தி. ஆமா, சக்தி, கௌதம் வந்திருக்கான் உன்னை பாக்க. மேல வர சொல்லுங்க. டேய், நீ கீழே இறங்கி வாடா. ஏன் அந்த சீமைதுறையால மேல ஏறி வர முடியாதா? ஆனா உனக்கு இருக்க கொழுப்பெல்லாம் வேற யாருக்குமே இருக்காதுடா. அவனே மேல ஏறி வர சொல்லுங்கம்மா. சரி சரி, வர சொல்றேன். சக்தி, டேய் என்ன பண்ற, விடு. டேய், இன்னும் என்னத்த மறைச்சு வச்சுட்டு சுத்துற? நானும் பாக்கணும்ல பழைய சக்திக்கும் புது சக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை. டேய் விட்ரா. பாரா, சும்மா சொல்லக்கூடாது சக்தி. ஹீரோஸ்கே டஃப் கொடுப்ப போல. உங்களை விட எல்லாம் ஒண்ணும் இல்லடா. பார்த்தாலே தெரியுது. இப்ப என்னடா உனக்கு? என்னவா? ஆமாண்டா, எப்போதுமே ஏதாவது தேவை இருந்தா தானே வருவ. இப்ப என்ன வேணும்? எனக்கு இப்போ வேற எதுவும் வேணாமாப்ல, நீ மட்டும் இருந்தா போதும். என்ன மச்சான், எந்த தங்கச்சி கறி போடுற? டேய், சரி சரி மச்சான், நீ இன்னும் முடிவெடுக்கலன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. என்ன டே மாப்ள, கதை என்னன்னு தெரியாம ரொம்ப ரீல் ஓட்டாத. டேய் மச்சான், இத்தனை நாள் கதை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதான் சக்தி வந்துட்டல, இதுக்கப்புறம் கதை எப்படி மாறுதுன்னு பாரு. ஏய் சக்தி, என்னடா சொல்லாம கிளம்ப திடீர்னு வந்திருக்க? அதுதான் மச்சான் அந்த சக்தியோட சர்ப்ரைஸ். எப்படி சர்ப்ரைஸ் ஆனியா இல்லையா? ஏய் சக்தி, சும்மா ரீல் ஓட்டாத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். எந்த விஷயத்துக்காக திடீர்னு இந்தியா வந்திருக்கா? பரவாயில்லையே மச்சான், நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிய. பின்ன ஏன் மாப்பிள்ளைய நான் புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுப்பா? கரெக்ட் தான் மச்சான், நீ நான் என்ன வேறையா என்ன? ஒரே ஓடையில உண்ண மாட்டேன். நான் பொய்யே சொன்னாலும் எது பொய் எது உண்மைன்னு நீ கண்டுபிடிச்சிருவேன். டேய் மாப்பிள, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ என்கிட்ட மலுப்புற பாரு. டேய் மச்சான், நீ கூட தான் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வந்து கேக்குறேன். நான் ஏதாவது சொன்னேனா? ஹோ மாப்பிள, பரவாயில்ல, பிரில்லியன்ட் தான். அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டா? மச்சான், நீ கேடினா நான் உனக்கு மேல கெதுக்கில்லாடி. நீ ஒரு விஷயத்த நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதை நான் நடத்திட்டு போயிருவேன், தெரியும்ல? தெரியும் சக்தி. ஆமா, ஹார்ட் எப்படி போயிட்டு இருக்கு? நினைச்சேன்டா, பாயிண்ட் புடிச்சிட்டியே. சொல்றா, என்னாச்சு? அது ஒரு பக்கம் சூடு பிடிச்சு போயிட்டு தான் மச்சா இருக்கு. அப்போ மாப்பிள, என் வேலையை சேர்த்து நீயே பாத்துட்டு போலையே. மச்சான், அப்பெல்லாம் தப்பான கணக்கு போடாத. இங்க மெயின் வில்லனே நீ தானடா. டே சாக்லேட் பாய், போக போக தெரியும்டா யார் வில்ல யார் ஹீரோன்னு. கண்டிப்பாடா, போக போக எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை. தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லை. என்னன்னு கேட்டுடலாமா? இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, சக்தியும் கௌதமும் சேர்ந்து என்ன பிளான் போட்டிருக்காங்க, அதாவது நம்ம இனியாவோட அப்பாவை என்ன பண்றதுக்காக பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டாடா பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.